ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்ச எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போடலாம். மீனோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லாரா காலேஜில் நம்ம டே பட்டும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பால நம்ம டே கொஞ்சம் ஹேட் ஆக்குற மாதிரி அந்த வேர்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. டேக் அதனால தான் இவளை பார்க்க சொல்ல கொஞ்சம் கோவமும் வருது. நீ இந்த பிளேஸில் சேவ் பண்ணணுன்னு கொண்டு போய் விட போய்ட்டான். இந்த பிளேஸில் டேயும் சரி என்னாலையும் சரி ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவள் லிமிட்டை தாண்டி ஓவராகவே டேட்டை இப்போ கிராஸ் பண்ணி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுட்டு நம்ம ஜிமினா நேராக அந்த ரூம் இருக்கும்ல, ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஒரு கோவத்தில் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வேகமாக பேர் வரும் இந்த மாதிரி போனால் இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஏன் பேபி ஹேட் பண்ணியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லை ஜங்குக்கு நீ தப்பாலாம் நினச்சிக்காது, ஜங்குக்கு நான் ஹேட் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக டீச் தான் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டோம், தப்பாக நான் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் தப்பான திங்கிங்கில் சொல்லலை, ஏன்னா எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்படி நீ ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணனா கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீ கொஞ்சம் பாடி கார்ட்ஸை ப்ரொடெக்டிவ்க்கு அதிகமாக வைக்கணும், அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாட்டி பேசுவாள். அந்த மாதிரி பேசுகிறத பட்டுட்டு அவள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஜங்குக். ஜிமினா கோவப்படுறது லாரா இவங்களெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடு. அவள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக உனக்கு பேபி போட்டாக போட்டு உன்னோட சன் இல்லை உன்னோட டாக்டர் உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற மூமெண்ட் தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்மளோட எனிமீஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, ப்ராப்ளம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுக செலவும். அதுக்காக நான் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்காண்டான்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், ஜுவாண்டாடு தான். ஏன் ஜங்குக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எவ்வளோ ஹாப்பியான எனக்கு ஒரு பேபி வரப்போ போதுன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ இதாக பேசினேன். ஃபங்க்ஷனையும் ரன் பண்ணுறோம், எந்த ஒரு பர்சன்ட்டும் நம்ம பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணாத அளவுக்கும் பார்த்துக்குறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. பார்ட்டிக்காக ரெடி ஆகு, டேக்கான திங்ஸஸை வாங்கிட்டு வா. அது மட்டும் இல்லை, டேக்கு நீ கிஃப்ட்லாம் கொடுக்கணுமே, கிஃப்ட் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம மிம்மாவை நோட் பண்ணால், ஆமாம் நீ ஹாப்பி ஆகிற மாதிரி எவ்வளோ பெரிய நீ மட்டுமா இந்த மாஃபியா ஃபேமிலி ஹாப்பி ஆகிற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸை கொடுத்துருக்கான், அவனுக்கு கிஃப்ட் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மிமம் கேட்கவும், இதோ இப்போவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியில் அங்கேருந்து போனால், இந்த டேயை பிரிக்கலான்னு பார்த்தா இது என்னடா இப்படி நடந்து போச்சு, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் லாரா அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா வேற ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னையும் நீ ஸ்லாப் பண்ணியிருப்ப ஜிமின், உன்னைக்கு அந்த டேயும் என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி பயங்கர காண்டா வர திங்க் பண்ணுறான். இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஹவுஸுக்கு நம்ம டேயை கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இப்போ வரைக்குமே நம்ம டேக்கிட்ட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத யாருமே சொல்லலை, அது ஒரு சர்ப்ரைஸாக டேக்கு நம்ம கொடுப்போம், அவன் எப்படி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான் அதே மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து டேக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே அதுக்கு ஓகேயும் பண்ணியிருப்பாரு. இப்படி ஹால் முழுக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஜிமின் யாருக்கு ஏதாவது பேட்டையா என்ன? யாருக்காவது பேட்டையா இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாடா? ஏன் ஹால் ரெடி ஆகிட்டுருக்கு, நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாண்டா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க, ஜங்குக்கோட பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்க எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வருவாங்க, நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே, ஆனால் ஜிமின் நான் ஏன் மயங்கி விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், அது நீ உனக்கு அலர்ஜி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, நீ தெரியாமல் சாப்பிட்டுட்ட அதான் மயங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியா, ஆனால் அந்த ஃபுட்டில் அலர்ஜி மாதிரி ஃபுட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு போனால் லாரா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறா. அலர்ஜியா? எதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணபடியே அவளும் நம்ம பாய்ஸஸ் கூட நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறான். இப்போ ரூம்குள்ளே தான் நம்ம அப்படியே பெட்லேயே உட்காந்துருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி இந்த அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது,
டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதாவது கிரிட்டிக்கலா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த மாதிரி பயப்படுறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. ஜஸ்ட்டு ஜிமினா சொன்ன மாதிரி அலர்ஜி தான். அதான் உனக்கு லைட்டா மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நீ அதெல்லாம் சாப்பிட்டீன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எழுந்துக்கிறாரு. ஆனால் நம்ம டையால எழுந்துக்க முடியல. அப்படியே லைட்டாக தலை சுத்துற மாதிரி தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான், நீ இங்கேயே உட்காரு, உனக்கு நான் ட்ரிங்க் பண்ண ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேங்கிற மாதிரி கீழே வந்து மேட்ஸ்கிட்ட டேக்கி ட்ரிங்க் பண்ணதுக்கு மில்க் ஷேக் எட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த மில்க் ஷேக் அப்படியே நம்ம மேடு எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மேடு எட்டு வர மூமெண்ட்டுக்கும் அதில் லாரா வந்து ஒரு மாதிரி டூக்கு பில்ஸை கலக்கிறா. ஏன்னா நம்ம தானே இதில் கெஸ்ட்டு, அதாவது அந்த பிளேஸில் கேக் கட் பண்ணி அங்கே இருக்க எல்லா பசங்களும் நம்ம தானே விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க. தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அப்போ ஸ்லீப் பண்ணிட்டான்னா அப்போ இங்கே ஃபங்க்ஷன் நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தூக்க பில்ஸை ஆட் பண்ணி அந்த மில்க் ஷேக்கை நம்ம லாராவே எடுத்துகிட்டு வருவா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மேடோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு இப்போ போ சுகர் ஆட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் இருக்குது. இது யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அது பாஸ்க்கு தான். அப்போ இது யாருக்கு? அது சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 கிளாஸ் எடுத்து போனால் அதில் ஒரு கிளாஸ் தான் நம்ம டேக்கி, இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம டேக்கி கிடையாது. அது வந்து நம்ம மிம்மாமுக்கு. இந்த மாதிரி அவள் தூக்க பில்ஸு கலந்துட்டு மிம்மாமுக்கா இருக்கும். அதை கரெக்டாக மேடு மிம்மாமோட ஆன்ஸில் கொடுக்கவும், அவன் டேக்கி ப்ரிப்பேர் பண்ணதை மிம்மாம் எடுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் குடிக்கக்கூடாது, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணதை டேட்டை கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லி டேக்கி ப்ரிப்பேர் பண்ணதை மிம்மாம் எடுத்து குடித்தா, மிம்மாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை டேக்கி நம்ம மேடு எடுத்து போகிறாங்க. இதை பாட்டு லாரா செம்மையாக ஷாக் ஆகுறா. நம்ம ஜங்குக்கு அப்படியே மில்க் ஷேக்கை ஃபீட் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டா மிம்மாம் அந்த மில்க் ஷேக்கை குடிச்சிக்கிட்டே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம லாரா தான் போச்சு இப்போ மட்டும் நான் சிக்கனே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸில் கேக் முன்னாடி அரேஞ்ச் ஆனோம். ஜங்குக்கு நேராக நம்ம கூட்டிகிட்டு வந்து கேக் முன்னாடி விட்டுட்டு மிம்மாம் எங்கள் டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு சரியாக தெரிலடா, அவளுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு தூக்கம் வருதுன்னு சொன்னால், ஸ்லீப்பிங்காக இருக்குன்னா, ஆனால் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா ஹவுஸில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்க சொல்ல மாம் ஸ்லீப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக் ஆனா, எங்கே பாருடா, ஃபங்க்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் அவள் ரூமில் இருக்கிறா, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. நீ எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் ஃபங்க்ஷனை எண்ட் பண்ணு. அப்புறம் பேபிக்கு நிறைய கிஃப்ட்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பேபின்னுக்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு எந்த பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், நீ தான் அந்த பேபி அப்படிங்கிற மாதிரி ஜான் டாடு ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரா, அந்த மாதிரி கொடுத்தா, எனக்கு இன்றைக்கி பேட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவும், பேட்டே இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே சொல்லாமல் எல்லாருமே கிஃப்ட்டை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க. நம்ம ஜான் டாட் கொடுக்குறாரு, அப்புறம் யோமின்னு நாம்ஜுன்னு வயனு ஜேகப்புங்கிற மாதிரி எல்லாருமே கிஃப்ட்டை கொடுத்தா எல்லோரும் கொடுக்குறாங்களேங்கிற மாதிரி வேண்டா வெறுப்புக்கு லாராவும் ஒரு குட்டியாக ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு காண்டாகிட்டு, உங்ககிட்டலாம் கிஃப்ட்டை கேட்டாவலாடி அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே நோட் பண்ணா. ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக்கை பார்த்து திரும்பிட்டு, இங்கே என்ன நடக்குது ஜங்குக்? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்க. இன்றைக்கி நமக்கு மேரேஜ் டேட்டும் கிடையாது, மேரேஜ் முடிஞ்சு என்ன 1 இயர் ஆயிடுச்சு, 1 இயர் தான் நான் ஆகலையே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக கேட்டேன். டேயோட ஃபேஸை கொப்புனபடி, டேயாங் இந்த மாஃபியா ஃபேமிலிக்கு ஒன்றால் ஒரு நியூ மாஃபியா பர்சன்ட் என்ட்ராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரியாத விதத்திலேயே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்ட இன்னும் கன்ஃபியூஷன் ஆகி, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற, உன் பாடி கிட்டையும் மார்க் ஹையாங்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, நார்மலாக பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டக்கூட முடியாமல் அப்படியே டேயோட ஃபேஸை இன்னும் டைட்டாக கப் பண்ணப்படி பிடிச்சிட்டு, பேபி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு செம்ம ஷாக் ஆகி அவரோட டமாக்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு. உண்மையிலுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. ஆமாம், அதான் நீ மயங்கி விழுந்தியா, அதை ஒரு சர்ப்ரைஸாக பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இந்த ஒர்க்கை பண்ணோம், சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேக்கி அப்படியே ஈரி கலங்குது. டாய்
இப்போ என்ன உன்னை யார் திட்டுனான்னு இப்படி க்ரை பண்ணுற? எப்போ பட்டாலும் இந்த ஐஸ்லேருந்து எப்போ பட்டாலும் டீரி கொட்டிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஒரு ஹாப்பியாக நம்ம மெல்ல எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அழுட அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டிட்டு டேயோட டீரி விழுந்துருக்கும்ல அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு கேக் முன்னாடி டே விடுறாரு. சரி கேக்கை கட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே கேக்கை கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஜங்குக்கு ஜான் டாடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கு. இந்த மூமெண்டம் அதே பிளேஸில் இருக்க லாரா பார்த்து செம்மையாக காண்டாகிறா, கடுப்புங்கிற. இந்த மாதிரியானா அதே பிளேஸ்கில் தான் ஒரு கேர்ள், அதாவது நம்ம டியாடம் ஃபேஸ் மாஸ்க் போட்டபடியே ஜங்குக்கும் இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டும் பக்கத்துலேயே லாரா கடுப்பில் முறைஞ்சிட்டு இருக்க மூமெண்ட்டையுமே முழுக்க நோட் பண்ணிவிட்டு உன்னை பிறவு கவனிச்சிக்கிறேன்டி. முதல்ல அந்த டேயை தான் நான் ஒரு பெரிய ஒர்க் பண்ண போகிறேன். ஓன் பிளேஸ்குள்ளேயே ஓன் டேயையே கீல் பண்ண போகிறேன் ஜங்குக். முடிஞ்சா டேயை என்கிட்ட இருந்து சேவ் பண்ணிக்கோடா. மேரேஜ் பண்ணி இப்போ டேட் அவர் ஆகிட்டியா நீ? ஆகுடா, இனி விட்டுருவேனா? டேவன் கூட இருந்தா நீ டேட் ஆவ அப்படிங்கிற மிண்டி செம்ம கடுப்பில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருந்தா. இப்போ ஃபங்க்ஷன் அப்படியே 1 by 1 மூவ் ஆகி அப்படியே அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி, பேசினபடி, ட்ரிங்க் பண்ணபடி, ஃபுட்டை சாப்பிட்டபடி இருந்தேன். டே அண்ட் ஜிம்மி நான் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டே பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு உங்களை ஜங்கு கார்டன் சைடு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டுட்டு எதுக்காக கார்டன் சைடு கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் வேறு ஏதாவது ஜங்குக்கு உனக்கு சர்ப்ரைஸ் வச்சாலும் வச்சுருப்பான், போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லோரும் இங்கே இருக்க சொல்ல கார்டன் சைடில் ஏன்டா சிங்கிளாக கூப்பிடுறான், உன்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் எல்லாம் வியர்டாகவே தான் திங்க் பண்ணிப்பான், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினா நம்மகிட்ட ஏன் கார்டன் சைடுக்கு போக சொல்கிறாரு, இந்த மாதிரி போக சொன்னோம். என்ன இந்த ஜங்கு கார்டன் சைடுக்கு சிங்கிளாக எடுக்க கூப்பிட்ருக்கான்னு தெரியலையே, என்னவா இருக்கணும்னு தெரியலையேங்கிற மாதிரி நம்மகிட்டே நேராக அங்கேருந்து அந்த ஹவுஸை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து கரெக்டாக நம்ம தியா எந்த பிளேஸ்க்கு வர வைக்கணும்னு நினச்சாலோ அதே பிளேஸ்க்கு, அதாவது ஹவுஸை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி தூரமாக தான் வந்து நம்ம நிற்கிறாரு. எங்கே ஜங்குக்கு எங்கேயும் இல்லையே, எங்கே இப்படி மறைஞ்சு உட்காண்ட்ருப்பானோ, இந்த நைட் நேரத்தில் ஏன்டா ஐடன்சி நம்மக்கிட்ட விளாட்றான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே சுற்றி பட்டுட்டே இருந்தேன். இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம கோபுரம் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு கோபுரம் நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோபுரம் வந்து ஆமாங்கிற மாதிரி வேறு ரிட்டன் ஆக்ட் பண்ணுது. சரி உன் பாஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி, அதாவது உன் டேட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம் கோபுரம் ஸ்னேக் வேறையா அங்கே நிறைய ஃப்ராக் இருக்கா, ஃப்ராக்கை பட்டு கோபுரம் மூவ் ஆயிடுச்சு. திமிரு டேடை கேட்டவுடனே என்ன வேகமாக ஃப்ராக்கை துரத்திட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே மரம் போகிற கோபுராவை பார்த்து கொஞ்சம் திட்டிகிட்டே இருந்தேன். என்னட்டையா செமையாக ஹாப்பியாக இருக்கப்பளுக்கு அப்படிங்கிற மாதிரி டேக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குமா. இந்த மாதிரி வாய்ஸை கேட்டு இது என்ன ஜங்கு குரல் மாதிரி இல்லை, ஒருவேளை மெமிக்ரியாக பண்ணுறானோ, நம்ம அப்படியே நம்மளே ஆக்டிங் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன ஜங்குக் இந்த மாதிரிலாம் மெமிக்ரி பண்ணி ஒரு கேர்ள் மாரி பேசிட்டு நான் பயந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி நக்கலை திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா முன்னாடியே அவன் நிற்கிறத பட்டுட்டு டேக்கே ஷாக் ஆகுது. நீ எப்படி எங்கள் ஹவுஸ்குள்ளே வந்த? ஓ உங்கள் ஹவுஸ்குள்ளையா? ஓ ஹவுஸ்குள்ளையா? சொல்கிறது கரெக்டு தான், ஜங்கு கூட ஒய்ஃபாக இருக்கியே, அப்போ அப்படி தானே சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியோ? நீ நீ இங்கே இங்கே நீடா இப்போ எனக்கு வர வச்சியா அப்படிங்கிற மாரி ஷாக் ஆக்கி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பாடி கார்ட்ஸ் யாராவது நிற்கிறாங்களா அப்படிங்கிற மாரி இப்படி நோட் பண்ணி பார்த்தா யாருமே இல்லாத பிளேஸ்க்கு தான் வரையே வச்சுருப்பான். எல்லாருமே இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுற இந்த சவுண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரமாக இருந்தால் பாடி கார்ட்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பக்கத்தில் பாடி கார்ட்ஸ் அவ்வளோவா இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுற மாரி. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகி எங்கே பாருட்டியா என்ன நினச்சி என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்ச நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. பட் பயமும் இருக்குது. இப்படி பயத்திலே தியாவை நோட் பண்ணா டீயா அப்படியே ஒரு குட்டி நைஃபை ஆன்சர் எடுத்தபடி எதுக்காகட்டே உன்னை அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க? எல்லாருமே உனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, நானும் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, உனக்கு இல்லை அந்த ஜங்குக்கு கண்டிப்பாக நான் கிஃப்ட்டை கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்தா வேண்டாம் தியா,
என்ன நினச்சிட்டு இருக்க? இது ஜங்குக்கோட ஹவுஸ். நீ ஜங்குக்கோட பிளேஸ்லேயே வந்து ஆமாம், ஜங்குக்கோட பிளேஸ்லேயே வந்து ஜங்குக்கோட ஜங்குக்கோட பேபி, அவனோட லவ், அவனோட ஒய்ஃபை கில் பண்ணிட்டு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஜங்குக் துடிக்க துடிக்க டெத் ஆகணும். அதாண்டா எனக்கு வேணும். ஆ அந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்காம்ல. ஆ நீங்கள் சொன்ன உடனே அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணபடி இப்போ யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்காட்டே இனி அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கிட்டே வந்து நிற்கவும் செம்ம ஷாக்கில் தியாவை பார்த்து பயத்துலேயே நிற்கிறாரு. ஏன்னா அவன் ஹேண்ட்ஸில் நைஃப் வேறு இருக்குது. கத்தி கூப்பிட்டாலும் சவுண்டு கட்டுறது கேட்காது. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு இங்கே பாருட்டியா, நீ 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 வந்து அவசரத்தில் முடிவெடுக்கிற, திங்க் பண்ணுற, இது கரெக்டாக உனக்கு செட் ஆகாது. ஏற்கனவே ஜங்குக்கு ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான். அதான்டா என்னை தேடாண்டான்ட்டு அவன் பிளேஸ்க்கு வந்துருக்கேன். அவன் பேபி வரப்போடுங்கிற ஹாப்பியில் பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். நான் பேபி ஒன்றும் இல்லை, 2 பேபியும் மொத்தமாக அவங்ககிட்ட இருந்து பிரிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அட்டாக் பண்ணுற மாதிரி இங்கே தீயா எப்படி இருந்தோம். இப்போ ஹவுஸில் மார்க்கிட்ட பேசிக்கிட்டு பெட்ரூம்குள்ளே இருந்து ஜங்குக்கு வெளியே வர மூமெண்டம் ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ஜிமினா போகிறாரு. போய் ஜிமினா ஜங்குக்கு முன்னாடி நிற்கவும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால், ஜங்குக்கு நீ தானே ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்டன் சைடுக்கு வர சொன்னேன், இங்கே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு ஷாக் ஆகி, கிஃப்ட்டு கொடுக்க கார்டன் சைடுக்கு வர சொன்னேனா? ஆமாம், இங்கே தான் ஒரு பர்சன்ட் என்கிட்டையும் டேக்கிட்டையும் வந்து சொன்னாங்க, கார்டன் சைடில் நீ ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமான்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டதா சொன்னாங்க. எப்படின்னா இங்கேருந்து போனான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா சொல்லவும், நான் இவ்வளோ நேரம் ரூம்குள்ளே இருந்தேன், யார்கிட்ட இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி அங்கேருந்து ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த ஹவுஸ் விட்டு வெளியே வந்தேன். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுற பாய்ஸஸ்மே ஷாக் ஆகி, என்ன ஜிமினா இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற, ஜங்குக்கு இவ்வளோ நேரம் ரூம்குள்ளெல்லாம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே ஹவுஸை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்கன்னுட்டு ஹவுஸு அந்த மேன்ஷன் ரொம்ப பெருசு பார்த்தீங்களா, அதில் நைட்டு டைம் வர எங்கே நிற்கிறான், எங்கே தான் இருக்கானா, இல்லாட்டி யாரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களாங்கிற மாதிரி அந்த ஹவுஸ்க்கு வெளியே நின்று நம்ம ஜங்குக்கு எல்லா பக்கமும் தேடினோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நிற்கிறத நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நேராக நம்ம ஜங்குக் டீயா கிட்டேங்க ரன் பண்ணபடி ஓடி வருவாரோ அந்த மாதிரி ஓடி வந்தோம். இப்படி ஓடி வர சவுண்டு டியாவுக்கு நல்லா கேட்டுட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து டியா டேக்கு பின்னாடி போய் நின்று டேயோட நெக்கில் கரெக்டாக நைஃபை வச்சு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாண்டடு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறும். அப்புறம் லாரா, வாவ் டியா, உண்மையிலே நீ கிரேட் டி. பக்கத்துலேருந்து நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், இந்த டேயை ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவன் பிளேஸ்க்கே வந்து அவன் ஒய்ஃபோட நெக்கில் நைஃபை வச்சுருக்க பற்றியா, நீ கிரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தியா ஹேண்ட்ஸால் டெத் ஆகணும், ஜங்கு ஹேண்ட்ஸால் தியா டெத் ஆகணும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைடா, நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு ரொம்ப கூலாக நின்று இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுவா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு இந்த மாதிரி டேயோட நெக்கில் நைஃப் வச்சுருக்கதை பார்த்துட்டு, நீ எப்படிடி ஏன் ஹவுஸ்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் திட்டுவாரா. நீ அந்த அளவுக்கு உன் பாடி கார்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு ஜங்கு. உன் எனிமி உள்ளே வந்தது கூட கவனிக்காமல் பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க உன்னோட பாடி கார்ட்ஸ். ஹேய், பொய் சொல்லாதடி, என் பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோட ஹெல்ப்பால் நீ உள்ளே வந்த, யாரோட ஹெல்ப்பால் வந்த அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசிட்டு ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி எடுத்து வச்சான். ஜங்குக், ஒரு ஸ்டெப் முன்னே வந்த கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், நான் அடுத்தானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேயோட நெக்கை கட் பண்ணிடுவேன், அங்கேயே அப்படியே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் பயத்துலையே சரி நான் மூவ் ஆன் ஆகல, விட்டு மூவ் ஆன் ஆகு. இது நல்லா இருக்கே ஜங்குக், நான் உன்னோட கேரக்டர் இந்த ஜங்குக் எப்படிப்பட்டவன்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். விட்டு மூவ் ஆன் அடுத்த செகண்டு என்ன நீ கில் பண்ணிடுவடா. நான் நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வேற யாராவது உன்னை பற்றி தெரியாத பர்சன்ஸ் இருப்பாங்க பாரு, அவங்கக்கிட்ட போய் இந்த டைலாக்கை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கிரிப்பாக பிடிக்கிறா.
ஒரு இன்ச்சு யாராவது மூவ் ஆனாலும் சரி யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு, டியா நீ ஏன் இவ்வளோக்குள்ள மோசமாக நடந்துக்கிற? அன்னைக்கு ஜங்குக்கிட்ட இருந்து உன்னை சேவ் பண்ணதே டேடா. அன்னைக்கு அவன் அந்த பிளேஸில் அந்த கிளப்பில் உன்னை ஷூட் பண்ணி கில் பண்ண போகிற அந்த செகண்டில் உன்னோட உயிரை சேவ் பண்ணது டே. நீ என்னன்னா அவனையே கில் பண்ணுவேங்கிற அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக பேசினோம். அப்போன்ட்டே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போனா நான் ஏன் டேயை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் அவகிட்டலாம் பேசாதீங்க, அது என்னோடய ஃபால்ட்டு தான். பாட்ட அன்னைக்கே சும்மா விட்டுட்டு வராமல் அவ்வளோ கில் பண்ணியிருந்தா இப்படி ஏன் முன்னையே நின்று மிரட்டிக்கிட்டு இருக்க மாட்டா. ஹேய், உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இங்கேருந்து போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஏன் பிளேஸ்க்குள்ளே வந்தேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பட்டுருவ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டுறாரு. இருந்தாலுமே டியா எல்லாருமே நம்ம டேயை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதில்ல அப்படியே நிற்கிறாங்கல்ல. ஹோல் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கிற பட்டுட்டு டியாவுக்கு செம்ம ஹாப்பி. ஜங்குக்கோட ஐஸில் பயத்தை பார்க்குற மூமெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் ரியலி நீயாடா அந்த மாஃபியா ஜேகே நம்பர் 1 மாஃபியா கிங்கு. எங்கடா போனேன் இவ்வளோ டேஸ்? எங்கே போனேன்? இப்போ ஒரு 3 month to 4 monthக்குள்ளே டோட்டலி சேஞ்ச் ஆகிட்ட. ஐயோ ஜங்குக், உன்ட்டே லைட்டாக பனிஷ் பண்ணால் கண்டிப்பாக நீ க்ரை பண்ணுவ போலுக்கே அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை லைட்டாக கட் பண்ணி விட்ருவா, லைட்டாக கோடு மாதிரி போட்டு விட்ருவா. இந்த மாதிரி போட்டு விட்டான் டேயோட ஹேண்ட்ஸில் அப்படி பிளட்டு கீழே விழுது. ஹேய் டியா, இந்த மாதிரி ப்ளே பண்ணாத டேயை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே பதட்டத்துலலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிடுவார். பா மாஃபியா கிங் ஜங்குக்கோட ஃபேஸில் பயம். நல்லா இருக்கு இந்த மூமெண்ட். அவ்வளோக்குள்ளே உன் ஒய்ஃப் உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, நீ செம்மையான ஒரு ஹஸ்பண்டை தான்டா பிடிச்சிருக்க. எல்லாரையுமே எதிர்த்து திட்டி கில் பண்ணிட்டு போகிற ஒரு ஜங்குக் ஜேகே அண்ட் மாஃபியா கிங்கு உனக்காக க்ரை பண்ணுறான்டா. நீ கிரேட் தான்டா. ஏன்னா என்னால் மற்ற பர்சன்ஸால் அவன் ஷேடாவை கூட டச் பண்ண முடியாத எங்களை மாதிரி இருக்கிற பர்சன்ஸை நீ நல்லாவே மூவ் ஆன் பண்ணியிருக்க. ஷேடோவை தாண்டி அவன் ஹார்ட்டுக்குள்ளே வரைக்கும் போயிருக்கல்ல. நீ கிரேட் ஆண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இங்கே ஃபங்க்ஷன் வச்சு பேபியை செலிப்ரேட் பண்ண ஹோல் ஒர்க்கையும் பண்ண. இந்த டே லைஃப்பில் நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். எல்லோரும் டேக்கு கிஃப்ட்டை கொடுத்தீங்க, நான் ஜங்குக் உனக்கு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். இன்னும் 10 செகண்டில் பாரு, முன்னைக்கு பேபியை நான் கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். எங்கள் பார்த்தியா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்காகி இந்த மாதிரி பேசினா, ஜான் டாடுமே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த மாதிரி பேசினா, அவள் 10 9ங்கிற மாதிரி கவுண்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு டேக்கெல்லாம் அப்படியே டீறி வந்துருச்சு. ஏன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாத பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு டே க்ரை பண்ணுறதும் டேயோட ஹேண்ட்ஸில் பிளட் வர மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவமாகி ஒரு மாதிரி விசில் அடிப்போம்ல, அதாவது நம்ம கோப்ராவுக்கான ஒரு சிக்னல், அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் சிக்னலை நம்ம ஜங்குக் ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த சிக்னலுக்கு ஃப்ராகை ஃபாலோ பண்ணிட்டு போன நம்ம கோப்ரா தான் ஜங்குக்கோட அந்த சிக்னல், அந்த வாய்ஸ் பாஸோட ஆர்டர், அந்த வாய்ஸோட சிக்னலுக்கு ஃப்ராக்கை ஃபாலோ பண்ணிட்டு போன நம்ம கோப்ரா வேகமாக ஜங்குக் பாய்ஸஸ் இருக்க சைடு வருது. இந்த மாதிரி என்ன ஜங்குக் பயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்னல்லாம் கொடுக்குற? யாருக்கு? மார்க்குக்கா? மார்க்குக்கு சிக்னல் கொடுக்குறியா? டேய் நீ கத்தி கூப்பிட்டாலே அவன் பக்கத்தில் நிற்பான், இருந்தாலும் அவனும் ஒன்றே மாதிரி தாண்டா நிற்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை ஏதோ மார்க்குக்கு தான் சிக்னல் கொடுக்குறதா நினச்சிட்டு இப்படி ஜங்குக்கை திட்டி பேசுவாள். அப்படி பேசிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு, மார்க்குக்கு நான் ஏன் இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கணும்? இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா யார் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியும்டி. 100% தான் இங்கே கூப்பிட்டேன். எப்படி ஏன் முன்னாடியே ஏன் பேபியை அட்டாக் பண்ணி கில் பண்ணுவேன்னு கவுண்டிங்காக பண்ணுற?
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாரும் ஷாக் ஆனா நெக்கை கிரிப்பை போட்டுச்சுக்கிட்டு நெக்கை கட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருக்கு டீயுமே கொஞ்சம் ஷாக் ஆனா டேக்குமே அதே ஷாக்ட் ஆகுது. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணான். என்ன டீயா gift கொடுக்க வந்தியா? ம் எனக்கா? ம் gift நீயே எனக்கு கொடுக்குற, நானே உனக்கு கிஃப்ட்டை கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் தான் கோப்ரா அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்ன அடுத்த செகண்டு டியாவுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக கீழேருந்து மேலே அவர வந்து டியாவோட நெக்கு கிரிப்பாக இருக்குன்னபடி கடிச்சுப்படும். இந்த மாதிரி கோப்ரா டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணுறத பார்த்து டியா செம ஷாக் ஆனா, பக்கத்தில் இருந்த டேயுமே ஷாக் ஆனா. பாய்ஸஸ் எல்லாரும் கோப்ரா இந்த பிளேஸ்க்கு வந்ததை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. லாராவுக்கு தான் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அது டக்குன்னு அட்டாக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டு தியாவுக்கு பின்னாடி அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தது ஜங்குக்கோட ஆர்டரு. ஜங்குக் போட்ட ஆர்டருக்கு டக்குன்னு அவ்வளோ அவசரத்தில் எழுந்து வந்து தியாவோட நெக்கி கிரிப்பை பிடிச்சி இறுக்கி கடிச்சு வச்சிரும்ல. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் அவள் பாய்சன் அட்டாக்ல அப்படியே போய் கீழே விழுறா. இந்த மாதிரி விழுந்தாட்டே மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆக சொல்ல கொஞ்சம் பேலன்ஸ் கிளிப் ஆகி கீழே விழுறட்டைய நம்ம ஜங்குக்கு வந்து கிரிப்பை பிடிச்சிடுவார். இந்த மாதிரி பிடிச்சோம். கோப்ரா பயங்கரமாக டியாவை அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்கில் ஜங்குக் நிப்பாட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு போய்டும் கோப்ரா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் தியாவோட நெக்கையும் விட்டுட்டு தியாவை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம்ல, கடிச்சிட்ருக்கோம்ல, அந்த மொமெண்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கோட ஃபீட்டுக்கிட்டே வந்து உட்காருது. இந்த மாதிரி உட்காண்டா என்னடி நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? பாடி கார்ட்ஸை பற்றி திங்க் பண்ணியே என்னோட பேபியை பற்றி திங்க் பண்ணல நீ? பேபி எதுக்காக ஹவுஸில் கொண்டு வச்சுருக்கேன்? சும்மாவா? ஏன் பேபி சேவ் பண்ணதுக்கு தான். டே மேலே யாராவது கையை வைக்கணும்னு நினச்சிங்க கோப்ராவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நான் ட்ரெயின் பண்ணதை அப்படியே கரெக்டாக கட்டி வச்சுருக்கேன் கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை அப்படியே என்கிட்ட வாங்குற மாதிரி கூப்பிடுவோம். கோப்ரா கரெக்டாக ஜங்கு கூட சூழ்கிட்டே அப்படி சுருண்டு உட்காந்துட்டு நம்ம டியாவை நோட் பண்ணுது. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடில் இருக்க லாராவையும் நோட் பண்ணுது. என்ன இந்த கோப்ரா நம்மளை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா ரொம்ப ஷாக்கிங்கில் நம்ம கோபுராவை நோட் பண்ணால் இந்த மாதிரி டியா டெத்தான மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்படியோ எனிமியில் ஒரு பர்சன் டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் டே நிற்கிறத பார்த்துட்டு டே அப்படியே நம்ம ஜங்குக் ப்ராடஸ்டெல்லாம் தூக்கினபடி நேராக ஹவுஸ்குள்ளே கூட்டு வந்து பெட்ரூம் தூக்கிட்டு போயிடுவார். பெட்டில் உட்கார வச்சுட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இப்போ லைட்டாக கட் பண்ணி விட்ருப்பான்ல, அதுக்கு கட்டு போட்டுட்ருக்காரு. கட்டு போட்டுட்டு கோப்ராவை திட்டிக்கிட்டு இருக்காரு. டே உன்னை சேஃபுக்கு தானே நாங்கள் கொண்டு வந்து விட்டுருந்தேன், பேபி விட்டுட்டு எங்கடா போனேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோப்ரா பிடிச்சி திட்டுனா ஜங்குக் விடு, ஏன் அவனை திட்டிகிட்டு இருக்க? திட்டிகிட்டு இருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேடுக்கும் சன்னுக்குள்ளேயும் குட்டியாக ஒரு ஃபைட்டு. நான் ஃப்ராக்கை தான் துரத்திட்டு போனேங்கிற மாதிரி நம்ம கோபரா சொல்ல, மாமா சேஃபாக பார்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி டேடு சொல்ல, இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி ஃபைட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கி சிரிப்பாக இருக்குது. சரி விடு, கோபராவை ஏன் இந்த அளவுக்கு திட்டுறேங்கிற மாதிரி கோபராவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி கோபராவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. என்னை சேவ் பண்ணிட்டல கோபரா அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொன்னால் பேபி இது ஓவராக தெரில, சீட்டிங் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் என்ன சீட்டிங் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டால் கோப்ராவை அந்த பிளேஸ்க்கு வர வச்சது நானே, கோப்ராவுக்கு ஆர்டர் போட்டது நானே, நான் போட்ட ஆர்டர் தான் அது ஃபாலோ பண்ணிச்சு, அப்படி பார்க்க சொல்ல நீ எனக்கு தானே தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது, எனிமிக்கிட்ட இருந்து நான் தான் மாமா சேவ் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேயே கோப்ரா ஃபைட்டுக்கு போட்டு இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக வருது. அதோட கோப்ராவுக்கு தெரியாட்டாலுமே அந்த மீனிங்க்கு ஜங்குக் பேசுகிற மீனிங்க்கு நம்ம கோபுரா ஜங்குக்கு முன்ன வந்துட்டு நான் தான் மாமா சேவ் பண்ணேனுங்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணிவிட்டு டே லைட்டாக ஹக் பண்ணபடிலாம் பிடிக்குது. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டேக்கு சிரிப்பாக இருக்குது. வர்ற
நீயே இப்போ உன் மாம் கிட்ட நான் வரதை பார்க்க சொல்ல பொசசிவும் ஜெலஸ் ஆன மாதிரி தெரியுது கோப்ரா. நான் உன் டேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம கோப்ரா அப்படிலாம் இல்லை, டேட் ஆவட்டு யாராவட்டு மாம் கிட்ட நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுது. இந்த மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் கட்டும்ல அந்த மாதிரிலாம் வேற பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டேக்கே ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. கோப்ரா இந்த மாதிரி ஜங்கு கூட ஃபைட் பண்ணுறது டேக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்கிறியா நீ? சிரிக்கிறியா? அவன் நைட்டு ஸ்லீப் பண்ண பெட்ரூம்குள்ளே போயிடுவான், உனக்கு அப்புறம் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் அரேஞ்ச் ஆனோம். நம்ம டேயோட வீட்டுக்கிட்ட தான் நம்ம கோப்ரா உட்காந்துருக்கு. இந்த மாதிரி டேயோட வீட்டுக்கிட்ட கோப்ரா இருக்கிற மூமெண்ட்டை லாரா நோட் பண்ணிவிட்டு, ஆகா இது எதுவும் நான் சின்ன ஸ்னேக்குன்னு நினச்சேன்,